தோழர் வன்னியரசு அவர்கள் போட்ட பிச்சையால் இலங்கைக்கு போனவன் நீ, பார்த்தவன் நீ. இப்படி தமிழர்களாகிய நம்முடைய உணர்வோடும் உயிரோடும் கலந்திருக்கக்கூடிய தலைவர் தந்தை பெரியாரை ஹெச் ராஜா பேசாத பேச்சா நீ பேசிட்ட, விஜயபாரதி எழுதாதையா நீ எழுதிட்ட, நீ பேசு, எவ்வளவு தூரம் பேசுறியோ அவ்வளவு தூரம் அம்பலப்படுவ. இன்னைக்கு உன்னுடைய கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் கடிதம் கொடுக்கிறாரு. என்னன்னு? அடிக்கடி, சும்மா இல்ல, அடிக்கடி ஆடிட்டர் குருமூர்த்தியையும் தினமலர் கோபால்ஜியையும் சந்தித்து வழிகாட்டுதல்களை கேட்டு வருகிறார். போன வாரம் தான் ஆடிட்டர் குருமூர்த்தி எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு இந்த இன்னைக்கு தகவல் வந்துருச்சு. இப்ப வாயை திறந்தாலே போய் பெரியாரிடம் போவதற்கு நீ பெரியாரை விட ஆரியத்துக்கு எதிரான சண்டை போடுபவனாக இருக்க வேண்டும். பெரியாரிடம் போவதற்கு நீ பெரியாரை விட மக்களை நேசிப்பவனாக இருக்க வேண்டும். உனக்கு அதில் எந்த தகுதியும் கிடையாது. உனக்கு 7ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் தான் தகுதி. இன்னைக்கு பனையூர்ல புதுசா ஒரு பண்ணையார் முளைச்சிருக்கிறாரு, போஸ்டிங் எல்லாம் போட்டிருக்கிறாரு. பிஜேபி இருந்து வெளியே வந்த எல்லாருக்கும் பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் போஸ்டிங் அள்ளி தெளித்திருக்கிறார். தந்தை பெரியாரை பற்றிய தொடர்ச்சியான உரையாடலை பேசுவதற்கு இப்படி ஒருவர் வந்து பேசி நம்ம எரிச்சலூட்ட வேண்டி இருக்கிறதா என்கின்ற வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, நானும் தோழர் மனோஜ் அவர்களும் இப்போது பேசிக் கொண்டிருந்தோம். நாங்கள் உள்ளே வரும் பொழுதே ஒரு தாயார், அவர் கண்கள் குளமாகத்தான் உள்ளேயே வந்தார். ரொம்ப ஒரு மாதிரி அவர் அழுகலை, ஆனால் அவங்க வந்து திடமாகவும் இல்லை. உள்ளே வரும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்தது, நான் இது வரைக்கும் இப்படியான கூட்டத்துக்கு வந்ததே இல்லை, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என் பிள்ளைய இத்தனை மணிக்கு தான் நான் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வருவேன், ஆனால் இன்னைக்கு பெர்மிஷன் போட்டுட்டு பிள்ளைய வேகமாகவே ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு பிள்ளைய தனியாக வீட்டில் விட்டுட்டு நான் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கேன். இன்னொரு தோழர் ஒருத்தர் வந்தார். வந்தவர், நான் இந்த பின்னணியை சேர்ந்தவன் தான், உங்களுக்கு எதிரான பார்வையை கொண்டவன் தான், ஆனால் என் வீட்டில் சாதி மறுப்பு திருமணம் ஒன்று, மத மறுப்பு திருமணம் ஒன்று நடந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் தந்தை பெரியார் தான், இந்த ஈரோட்டு மண் தான் என்று சொன்னார். இப்படி தமிழர்களாகிய நம்முடைய உணர்வோடும் உயிரோடும் கலந்திருக்கக்கூடிய தலைவர் தந்தை பெரியாரை ஹெச் ராஜா பேசாத பேச்சா நீ பேசிட்ட, விஜயபாரதி எழுதாதையா நீ எழுதிட்ட, நீ பேசு, எவ்வளவு தூரம் பேசுறியோ அவ்வளவு தூரம் அம்பலப்படுவ. இன்னைக்கு உன்னுடைய கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் கடிதம் கொடுக்கிறாரு. என்னன்னு? அடிக்கடி, சும்மா இல்ல, அடிக்கடி ஆடிட்டர் குருமூர்த்தியையும் தினமலர் கோபால்ஜியையும் சந்தித்து வழிகாட்டுதல்களை கேட்டு வருகிறார். போன வாரம் தான் ஆடிட்டர் குருமூர்த்தி எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு இந்த இன்னைக்கு தகவல் வந்துருச்சு. இப்போ வாயை திறந்தாலே பொய். எந்த அளவுக்கு பொய் என்றால், பாரதிதாசனை எப்படி பெரியாருக்கு எதிராக நிறுத்துகிறாரோ அதே போல தமிழ் தேசிய கவிஞர், எழுத்தாளர், செயற்பாட்டாளர் தோழர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களையும் பெரியாருக்கு எதிராக நிறுத்துகிறான். மடப்பய பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய வழித்தோன்றல்கள் இன்னமும் இருக்கத்தான் செய்கிறார்கள். பொழிலன் இருக்கிறார், அவரிடம் கேளுங்கள், பக்கம் பக்கமாக எடுத்து தருவார் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பெரியாரை எந்த அளவுக்கு நேசித்தார் என்று. அவர் பேசிய பேச்சுக்களை ஏதென்ஸ் நகரை சுற்றி வந்த சாக்ரட்டிஸும் பேசி இருக்க முடியாது. உலக பெரும் பேச்சாளர் என்று பெயர் எடுத்த மெகஸ்தனீஸும் பேசி இருக்க முடியாது. அவர் சுற்றிய தொலைவை கிரேக்க மன்னன் அலெக்சாண்டரும் சுற்றி இருக்க முடியாது. அவர் பிரெஞ்சு மாமரவர் நெப்போலியனை விட போரிட்டவர், ருசிய லெனினை விட பொதுமக்களை நேருக்கு நேராக கண்டு பேசியவர், குருச்சேத்திர பாரத போரை விட ஆரியத்தின் மேல் அவர் தொடுத்த போர் மிக பெரியது, கடுமையானது, வேறு எவரும் தொடுக்க அஞ்சியது, நினைத்து தொடை நடுங்கியது. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் 1971 தந்தை பெரியாருக்கு எழுதிய வரிகள். இன்னைக்கு நீ பாவலரேறு வரிகளே கொண்டு வந்து பெரியாருக்கு எதிராக நீ பாட்டுற. உருட்ட சொல்வது போல, உனக்கு என்னப்பா நீ சீமான், நீ என்ன வேணாலும் பேசுவ. ஆனா நாம அப்படி கிடையாது. நாம எது பேசுவதாக இருந்தாலும் ஆதாரத்தோடு தான் பேசுவோம். ஒரே ஒரு கேள்வி, வாரிசுக்கு நீங்க தேர்தலில் சீட்டு கொடுத்தீங்களே அதுக்கு என்ன பதில்னு. அதுக்கு ஒரு புதுமையான விளக்கம், என் ரத்தத்தில் பிறந்தவன் தான் வாரிசான். அதாவது எனக்கு மகனாவோ அப்பாவாவோ இருந்தால் தான் வாரிசான். மச்சினே மாமா இவங்கெல்லாம் வாரிசு எல்லாம் வராதான் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தது மட்டும் இல்லாமல், அதுக்கப்புறம் எந்த கேள்வி கேட்டாலும், கரிகாலா உன்னை நான் இங்கே வர சொன்னா, உன்னை யார் இப்போ வர சொன்னா? கரிகாலனுக்கு மட்டும் இல்லை, கரிகாலனுக்கு பிறகு அதுக்கு அடுத்து தோழர் அரவிந்த் போறாரு, தோழர் சதீஷ் செல்லதுரை போறாரு. அன்னைக்கு பிரஸ் மீட்ல
தோழர் சதீஷும் தோழர் அரவிந்தும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த பாட்டு ஒன்று பாடுனீங்களே திரும்ப பாடுங்கன்னு கீழே இருந்து எவனோ ஒரு பத்திரிக்கையாளர் கேட்க, இந்த இருக்காங்களே இவங்க என்னை கேட்பாங்க, என்னை உயிரை வாங்குவாங்க அப்படின்னு அலறேன். அப்ப ஓ சத்துக்கு எங்க மோதணுமோ அங்க மோது, பெரியார்கிட்டலாம் நீ போகாத. பெரியாரிடம் போவதற்கு நீ சமூக நீதி பாதையில் பயணிப்பவனாக இருக்க வேண்டும். பெரியாரிடம் போவதற்கு நீ பெரியாரை விட ஆரியத்துக்கு எதிரான சண்டை போடுபவனாக இருக்க வேண்டும். பெரியாரிடம் போவதற்கு நீ பெரியாரை விட மக்களை நேசிப்பவனாக இருக்க வேண்டும். உனக்கு அதில் எந்த தகுதியும் கிடையாது. உனக்கு 7ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் தான் தகுதி. புதுச்சேரியில தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைதாகி சிறையில் இருக்கிறார். யாரு? சீமான். அப்ப திராவிடர் இயக்க மேடைகளில் பேசி கொண்டிருந்தார். புதுச்சேரி சிறையில் இருந்ததுனால அப்போதைய திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய புதுச்சேரி மாநில தலைவர் திரு லோக ஐயப்பன் அவர்கள் தான் கேர்டேக்கர், பார்த்துக்கிறாங்க. சிறைக்கு போனா சாப்பாடு யார் செஞ்சு போடுவா? சிறை நிர்வாகம் செஞ்சு போடும். பார்க்க போற இங்க எத்தனையோ பேர் எவ்வளவோ சிறைகளுக்கு போயிருப்பீங்க. பார்க்க வர்ற 1-2 நாள் அன்னைக்கு வீட்டில இருந்து கொண்டு வர்ற உணவை சாப்பிடலாம். அது அரசியல் கைதிகள் அப்படின்றதுனால அனுமதிப்பாங்க. நீ தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைதாகி உள்ள போனது மட்டும் இல்லாம புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தோழர் வீட்டில இருந்தும் ஒரு நாள் சாப்பாடு போயிருக்கு. படிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வாங்கன்னு கேட்டிருக்கிறான். குடியரசு தொகுப்பு கொண்டு வரட்டுமா? அம்புலி மாமா கொண்டு வாங்க. அந்த அம்புலி மாமாவை கூட ஒழுங்கா படிச்சிருக்க மாட்டான் போல. மாமா மட்டும்தான் அவருக்கு பிடிச்சது. அந்த மாமாவை பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டிருப்பவர் தோழர் கரிகாலன் ஆலய நுழைவு போராட்டத்தை பற்றி குறிப்பிட்டார். கமுதி ஆலய நுழைவு போராட்டம், அதிலே ராமநாதபுரத்தில் நடந்த பல்வேறு குழப்பங்கள், கமுதியில் அப்போது நடைபெற்ற கலவரம், அதை ஒட்டி சிவகாசியில் நடைபெற்ற கலவரம், அப்போது 2 சமூகங்களாக 2 இடைநிலை சமூகங்களாக இருந்த இன்றைக்கு இடைநிலை சமூகம், அன்றைக்கு வேறு நிலை, நாடார்களுக்கும் மறவர்களுக்கும் இடையில பெரிய அளவுக்கான சண்டைகள், இதையெல்லாம் தீர்ப்பதற்கு WPA சவுந்தரபாண்டியன் அவர்கள் ராமநாதபுரம் ஜில்லா போர்டு தலைவராக நீதி கட்சி ஆதரவோடு 2ஆம் முறை பொறுப்பேற்ற சுப்ராயனால் நியமிக்கப்பட்டார். அதை ஒட்டி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலே அவர் இருக்கிறாரு, ஜில்லா போர்டிலே இருக்கிறாரு. அவருடைய முன்னெடுப்புகளின் காரணமாக அந்த ஊரில் கமுதியில் 2 சமூகங்களுக்கு இடையிலே சுமூகமான ஒரு நிலை ஏற்படுத்தப்பட்டது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, WPA சவுந்தரபாண்டியன் நாடார் பெரியாரின் பின்தொண்டராக இருந்தார். பெரியார் உருவாக்கிய சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் மாநாடாக நடத்தப்பட்ட சுயமரியாதை மாநாட்டினுடைய தலைவராக இருந்தார். சுயமரியாதை இயக்கத்தினுடைய தலைவராகவும் அவர் செயல்பட்டார். இப்போ WPA சவுந்தரபாண்டியன் எல்லாம் மறந்தாச்சு. அதற்கு பிறகு காமராஜர் எப்போ முதலமைச்சர் ஆனாரோ அதற்கு பிறகு சமுதாயத்தினுடைய தலைவராக மாறிவிட்டார்கள். 1966 நவம்பர் 7ஆம் தேதி, அதுக்கு முன்னாடி 2 நாட்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய வீதிகளில் அந்த அம்மன சாமியார்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். எதற்கு? பசுவதை தடை சட்டம் கேட்டு. அப்போது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொறுப்பில் இருந்த காமராஜர் அதை மறுக்கிறார். அதை மறுத்தது மட்டுமல்லாமல் காமராஜரிடம் 7ஆம் தேதி ஒரு பெரிய கலவரம் நடக்குது. அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி காமராஜர்கிட்ட ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது. என்ன கேள்வி என்றால், பசுவதை தடை சட்டம் கேட்டு இவ்வளவு பெரிய போராட்டம் நடக்கிறதே என்று கேட்கப்பட்டது. இவர்கள் டெல்லியில் ஏன் போராட்டம் நடத்துகிறார்கள்? சென்னையில் போய் நடத்த வேண்டியது தானே. இவர்களுக்கு தைரியம் இருந்தால் சென்னையில் போய் நடத்தட்டும், அங்கே பெரியார் இருக்கிறார், இவர்களை பார்த்துக் கொள்ளுவார். சொன்ன 2 நாட்களில் காமராஜருடைய டெல்லி வீடு தீயிட்டு கொளுத்தப்பட்டது. அதை நேரில் பார்த்த காங்கிரஸ் தலைவர் ஒருத்தர் சொல்லுகிறார், முதலில் அவர்கள் காமராஜர் வீடு என்று நினைத்து வேறு ஒரு தலைவரின் வீட்டுக்குள் நுழைந்தார்கள். உள்ள பார்த்துட்டு இது அந்த மட்ராஸ்கார வீடு, இது கிடையாது, அது அங்க இருக்கு என்று குறிவைத்து காமராஜர் வீட்டை நோக்கி போய் அந்த வீட்டை கொளுத்தினார்கள். அப்ப காமராஜர் யாருன்றது எதிரிகளுக்கு நல்லா தெரியும், உன்ன மாதிரி துரோகிகளுக்கு தெரியாது. அதனாலதான் உன்ன மாதிரி துரோகிகளுக்கு எது தகுதியானது என்றால் 7ஆம் நம்பரோ 8ஆம் நம்பரோ. அது 1, 2 7ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் பத்தாது. இங்க எத்தனை பேர் 7ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் கை தூக்குங்க. பெருசா பலமா விழுந்துரும். ரைட். ஆக வரலாற்றை இப்படி திரிபுவாதத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.
இப்போது கரிகாலன் அவர்கள் பேசிய பேச்சிலும் கூட சிலருக்கு சில முரண்பாடுகள் இருப்பது போல தெரிந்தது. ஆனால் வரலாற்று நோக்கில் யார் என்னவாக இருந்தார்கள் என்பதை அப்படியே புரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அப்படி புரிந்து கொள்ள தவறிவிட்டால் நம்ம இது மாதிரியான திருடர்கள் வந்து தவறாக திசை திருப்புவதற்கு எதிர்காலத்தில் முளைத்து கொண்டே இருப்பார்கள். இன்னைக்கு பனையூர்ல புதுசா ஒரு பண்ணையார் முளைச்சிருக்கிறாரு, போஸ்டிங்லாம் போட்டிருக்கிறாரு. பிஜேபியிலிருந்து வெளியே வந்த எல்லாருக்கும் பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர்னு போஸ்டிங் அள்ளி தெளித்திருக்கிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம இலங்கைக்கு போவோம். இலங்கைக்கு போயிட்டு வந்த சீமான் அவிழ்த்து விட்ட கதைகள் மைனர் சரியாக குறிப்பிட்டார். தோழர் வன்னியரசு அவர்கள் போட்ட பிச்சையால் இலங்கைக்கு போனவன் நீ, பார்த்தவன் நீ. தோழர் வன்னியரசு, தோழர் குளத்தூர்மணி, தோழர் அறிவுமதி உள்ளிட்டவர்கள் எல்லாம் சிபாரிசு செய்யாமல் இருந்திருந்தால் நீ யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. நீ ஒரு தோத்து போன ஃபெயிலியர் இயக்குனர், அவ்வளவுதான். தோழர் அது சொல்றாங்க, தோத்து போன இயக்குனராக பார்த்து அனுப்புங்கன்னு சொல்லி கேட்டதா தான் சொல்றாங்க. அதை நீங்க தான் உறுதிப்படுத்தணும். ஆக அந்த சிபாரிசு ஏன் செய்யப்பட்டது, என்ன நடந்தது, உண்மையில் புலிகளுக்கும் தமிழ்நாட்டுக்குமான தொடர்பு என்ன என்பதை பேசுவதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் தோழர் வன்னியரசு அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன்.